வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கிற புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு கோல்ட் ஷீட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அண்ட் இந்த கோல்ட் ஷீட் ஸ்கீமில் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாத்துக்கும் என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். கூடவே நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா சிட்டு, இந்த புது ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே 15லேருந்து தான் நமக்கு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகுமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், மந்த்லி பட்ஜெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கோல்டு சேவிங்ஸ்க்கான வீடியோ, அதாவது கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸு, கோல்டு காயின்கான சேவிங்ஸு, அண்டு நம்ம கோல்டு லோன் பேங்க்கில் வாங்குறப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி வீடியோஸ். ப்ளஸ் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். சேஃப் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள், அண்டு பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், இது மாதிரி வீடியோஸும், இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற நியூ கோல்ட் சிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சிட் ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து நமக்கு என்னையிலேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே 15லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மே 15, 2025லேருந்து. ஸோ அன்னையிலேருந்து புதுசாக சிட்டு போடுறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் இந்த ஸ்கீமில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பழைய சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சிட்டு முடிகிறப்ப இதில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 27 மே 2025. இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா 8,995 ரூபா. அண்டு சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராம் வந்து 111 ரூபா 10 காசு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டு. அண்ட் இப்போ நம்ம இந்த சிட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்றதும், பழசுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கீமுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்றதும் பார்க்கலாம். இதில் பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எல்லா சிட் ஸ்கீம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 11 மந்த் ஸ்கீம் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் பேஸ்டாகவும், அதாவது தங்கத்துலேயும் வர வைப்பாங்க, பணமாகவும் வர வைப்பாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு இருக்கும் நம்ம கட்டுற பணத்துக்கு. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம கட்டுற அன்னைக்கு என்ன ரேட்டோ, கோல்டோட ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டுக்கு கிராமில் வந்து வரவு வைப்பாங்க. அமௌண்ட்டாக கட்டுறப்ப நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா கட்டுறீங்கன்னா 10,000 ரூபா உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே வரும். இதே கிராமாக இருக்கிறப்ப 10,000 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ அப்படின்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 8,995 ரூபா இருக்குன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 1.1 கிராமோ 1.09 கிராம் இந்த மாதிரி கிடைக்கணும். அந்த மாதிரி கிராமாக நமக்கு வந்து அது சேர்ந்துட்டே வரும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டுற அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தங்கத்தில் வர வச்சுட்டு வருவாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற புது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தங்கமாக வாங்கினாலும் சரி, அமௌண்ட்டாக வாங்கினாலும் சரி, ரெண்டு ஸ்கீமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பேஸ்டு இப்போ பணமாக மாதம் 10,000 கட்டுறீங்கன்னா 11 மாதத்தில் 1,10,000 ரூபா கட்டியிருப்பீங்க. அப்போது அந்த 1,10,000 ரூபாய்க்கு சீட்டு முடிகிறப்போ அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிராம் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து நமக்கு வேஸ்டேஜில் 18% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு நீங்கள் தங்கமாக வர வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 18%ல் வந்து 50% தான் நமக்கு வந்து பெனிஃபிட் இருந்துச்சு. அதாவது 9% வரைக்கும் நம்ம வந்து பே பண்ண வேண்டாம், மீதி 9% வந்து நம்ம பே பண்ணணும். அதாவது நீங்கள் எடுக்கிற நகை 18% இருந்துச்சுன்னா, இன்கேஸ் 18%க்கு மேலே 20%லாம் போகும்போது
அந்த 18%ல 9% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மீதி 9% நம்ம கட்டணும். அண்ட் 20%றப்ப அந்த 18லேருந்து எக்ஸ்ட்ரா 2% போகிறது நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகையை அதாவது தங்கத்தில் வரவு வச்சாலும் சரி, பணத்தில் வரவு வச்சாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம லாபமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தங்கத்தில் வரவு வைக்கிறது தான். ஸோ அதுக்குமே 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலான்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் இருந்துச்சு, நடுவில் மாற்றிட்டாங்க. அண்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நானுமே சீட்டு கட்ட போகிறப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், என்னங்க இந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கேட்டதுனால அவங்க வந்து இப்போ திரும்பவும் மாற்றிருக்காங்க. ஸோ நமக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். அண்டு ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அண்டு இப்போ இந்த வேஸ்டேஜில் நமக்கு வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுனால நிச்சயமாக நிறைய பேர் வந்து சிட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த புது சிட் ஸ்கீமில். அண்டு சில்வர் ஆர்டிகல்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னாலும் இந்த சிட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சில்வர் ஆர்டிகல்ஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். பிகாஸ் சில்வர் ஆர்டிகல்னும் போது நமக்கு இந்த பூஜை சாமான், விளக்கு, குத்து விளக்கு, இந்த பிளேட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16-17% இருந்துச்சு நான் பார்க்குறப்போ குத்து விளக்கு எல்லாமே. ஸோ நம்ம அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னாலும் வாங்கலை வெள்ளி வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த ஸ்கீமில் வெள்ளி வாங்கிக்கலாம். அண்டு சில்வர் ஆர்டிகல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரிலாம் வாங்குறீங்க அப்படின்றப்ப அதில் வந்து வேஸ்டேஜில் வந்து நமக்கு 50% டிஸ்கவுண்ட்டு. அண்டு மேக்கிங் சார்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த சிட்டு மூலியமாக வாங்குறப்ப. அடுத்தது சில்வர்லேயே எம்ஆர்பி நம்ம பீஸ் ரேட் மாதிரி இருக்கும் இல்லையா, பிரேஸ்லெட், இயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பீஸ் ரேட்டில். ஸோ அந்த பொருள் நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்ப எம்ஆர்பிலேருந்து நமக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அடுத்தது டைமண்ட் ஜுவல்லரி நீங்கள் வாங்குறீங்கன்றப்ப அதாவது வைர நகைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்டேஜில் 18% வரைக்கும் தள்ளுபடி இருக்குது. அண்டு இதில் மட்டும் நமக்கு பர் கேரட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15% ஆஃபும் இருக்குது. கூடவே மேக்கிங் சார்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வைர நகைகளுக்கான ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டில் நீங்கள் கோல்டு காயின், சில்வர் காயின்ஸ் கூட வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கோல்டு காயின் சில்வர் காயினும் வாங்குறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா தான் நமக்கு லாபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நகைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 18% வரைக்கும் நமக்கு சேவ் ஆகும். பட் கோல்டு காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2%, 3% நமக்கு வந்து அது அந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. ஸோ நகையாக எடுக்கிறவங்க சிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் இது. அண்ட் இது இல்லாமல் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அப்டேட் பண்ணியிருக்காங்களா என்னென்னு இன்னும் தெரியல. நான் இன்னும் கடைக்கு நேராக போகல, ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த ஆப்ஷன் சொன்னாங்க. அண்டு நான் வந்து சிட்டோட அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ்க்கான அப்டேட்டும் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சிட்டு வந்து 11 மந்த் ஸ்கீம்னு நான் சொல்லியிருந்தேன். முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ரீடீம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மொத்தம் 11 மாத சிட்டு. நீங்கள் 5 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, 5 மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப் டு 5 மந்த்ஸ்க்கு வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நம்ம கட்டின பணத்துக்கு நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம். நம்ம தான் வேஸ்டேஜ் பே பண்ணணும், எல்லாமே நம்ம பே பண்ணி எடுத்துக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கட்டியிருக்கோமோ அதுக்கு. பட் நீங்கள் ஒரு 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் வந்து 50% வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது 18% நமக்கு மொத்தமாக டிஸ்கவுண்ட் இல்லையா, ஸோ அதில் 50%. ஸோ 9% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். நீங்கள் 6 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு. அதே மாதிரி 7 மாதத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா வேஸ்டேஜில் 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு. அதாவது 18%ல் 60%ன்றப்ப 10.8% வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்ல. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி 8 மாதத்தில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 70%, அதுக்கு வந்து 12.6% வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 9 மாதத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா 14.4% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்டு 10 மாதத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 11th மந்த் எடுக்கிறப்ப என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது அப்படியே 10th மந்த் முடியும் போதும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம் அப்போ உங்களுக்கு சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டு 10 மாதத்தில் நகை எடுக்கணுன்னாலும் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடியே ரீடிங் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், அப்போ தான் நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும்.
அண்டு இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.